Hey all, Assalamualaikum. I'm your instructor, Mrs. Hajra Yasir. I'm here to inform you the greatest special news about our 19 spoken English intake level 1. அன்பார்ந்த மாணவர்களே, நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கிற ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா, எங்கட 19வது ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெவல் 1 குரிய இன்டேக்கை பத்திய நியூஸோட. So இந்த கோர்ஸ் யாருக்கானது பாத்தீங்கன்னா, this is only for the students who are unable to speak English and or else they need some Tamil guidance. இங்கிலீஷ் வந்து பேச தெரியாத பேசிக் லேர்னர்ஸ்க்கு, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷை வந்து கொஞ்சம் தமிழால சொல்லித்தர முடியும். சோ தமிழ் யூசேஜஸ்ல தமிழ்ல சொல்லி கொடுக்க போறீங்கடா, இப்ப இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ்ல எங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டா, no, we will be guiding in English as well. We will be providing English notes, PDFs, lesson. Each and everything will be in English, but the thing is we are going to make your English comprehensive skill easily. கொஞ்சம் உங்களுக்கு அந்த புரிஞ்சு கொள்ற சரி எங்களுக்கு ஒரு குட்டியா எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுக்க முடியுமா, இந்த கிளாஸ்ல எப்படி லெசன் நடக்க போகுதுன்றதுக்கான ஒரு டெமோ உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க எந்த நாளும் சோறு சாப்பிடுறீங்க அப்படியா இருந்தா எப்படி சொல்லுவீங்க? ஐ ஈட் ரைஸ் எவ்ரி டே. ஐ ஈட்னுவீங்க. இதே நான் நேத்து சோறு சாப்பிட்டேன்னுடா, ஐ ஏட் ரைஸ் எஸ்டர்டே. ஐ ஏட்னு மாறும். இதே நான் பிறகு சோறு சாப்பிடுவேன்னு சொன்னா எப்படி சொல்வீங்க? ஐ வில் ஈட் ரைஸ் லேட்டர். So eat, ate, will eat. இதுக்கு என்ன டிஃபரன்சஸ் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் டென்சஸ்னு சொல்லுவோம். அண்ட் இதை நான் கண்டினியூஸ் டென்ஸ்ல உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ கண்டினியூஸ் ஃபேமிலிக்குள்ளக்க 3 இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்பதான் நான் சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் இப்போ சோறு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா நீங்க எப்படி சொல்வீங்க? ஐ ஆம் ஈட்டிங் ரைஸ். ஐ ஆம் ஈட்டிங் ரைஸ் அப்படின்னுவீங்க. இப்ப இது வந்து நான் நேத்து சோறு சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படி சொல்றதா இருந்தா, ஐ வாஸ் ஈட்டிங் ரைஸ் எஸ்டர்டே. வாஸ் ஈட்டிங் மாறும். இதுவே நான் வந்து பிறகு சோறு சாப்பிட்டு கொண்டு இருப்பேன்னு நீங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல சொல்றதா இருந்தா, ஐ வில் பி ஈட்டிங் ரைஸ். அப்ப இந்த ஃபேமிலிக்குள்ள என்ன சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா, ஐ ஆம் ஈட்டிங் ரைஸ், ஐ வாஸ் ஈட்டிங் ரைஸ், ஐ வில் பி ஈட்டிங் ரைஸ். இந்த ஸ்ட்ரக்சரை நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். டிஃபரன்சஸ் என்ன, ஃபார்மேஷன்ஸ் என்ன, யூசேஜஸ் என்னன்றத நாங்க ஈஸி இலகுவா புரிஞ்சு கொள்றதுக்காக கம்பேரிட்டிவ் லேர்னிங்ல சொல்லி கொடுக்கிறோம். as well as அப்ப இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டா, no, we will be explaining you, guiding you, everything, elaborating you in English, but at the same time we will be giving some extra knowledge in Tamil. கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு இலகுவா புரிஞ்சுக்கொள்ளும். வளமையா சாப்பிடுறதுக்கும் நேத்து சாப்பிட்டதுக்கும் நாளைக்கு சாப்பிடுறதுக்கும் வேற வேற மாதிரி சொல்லணும், இந்த கால அமைப்பு வேறுபடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டா உங்களுக்கு ஒரு ஈஸியா புரியுது தானே. இது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். So இது ஃபுல்லா நாங்க படிக்க போறோம். இது மட்டும் கிடையாது, we have varieties of lesson, interesting lessons, and உங்களோட ரியல் லைஃபுக்கு தேவையான how to meet the doctor, how to go to the restaurant, இந்த மாதிரியான ஹெட்டிங்ஸுக்கு கீழே ஸ்போக்கன் ப்ராக்டிசஸ், ஸ்போக்கன் கைடன்ஸ், இது எல்லாத்தையும் விட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்போக்கன் ப்ராக்டிசஸ்க்கு ஒரு ஸ்போக்கன் ட்ரெயினர் இருக்காங்க. அவங்க சைக்காலஜிக்கல் ப்ரூவன் மெத்தடாலஜி, அதுல உங்களோட மைண்ட் பிளாக்கிங், அடுத்தது பிளாக் அவுட் ஆகுறது, சடனா வார்த்தை வருது இல்ல, ஸ்ட்ரக் ஆகுறது, மனசுக்குள்ள இருக்கிற வாக்கபுலரி வாயில வருது இல்ல, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்போம். So you must have an idea that this course is only for the Tamil speaking learners, தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்கு. And if you are a student who wanted to improve your English and you have English knowledge already and you wanted to enhance your speaking skill, then you need to get enrolled into the Speak and Shine கோர்ஸ். சோ எங்ககிட்ட இன்னொரு கோர்ஸும் இருக்கு. அது இங்கிலீஷ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் தெரிந்த மாணவர்களுக்கு அவங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல வளர்க்கறதுக்கான ஒரு கோச்சிங், 2 மாச கோச்சிங் நடக்கும். அதுக்கு பேரு ஸ்பீக் அண்ட் ஷைன். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேண்டுமென்றதை தெளிவா சொல்லி நீங்க சேர முடியும். So if you wanted to get enrolled yourself, please contact the given WhatsApp number. Give your details. After a verification, we will add you into our women's only group. பெண்களை மட்டும் உட்சேர்க்கிறதுனால நாங்க சில கேள்விகளை கேட்டு வெரிஃபை பண்ணினதுக்கு அப்புறமா உங்களை நாங்க இந்த குரூப்ஸ்குள்ள கொள்வோம். சோ இது தவிர நீங்க எங்கட பாடங்கள் எப்படி நடக்குது, how the students performance, how our teachers working with students என்றதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தா மறக்காம Facebook AZ English Facebook, YouTube channel, and நாங்க TikTokலயும் இருக்கிறோம், TikTok Plaza Instagram page. You can go through all our social media platforms and have some idea. நீங்க சேரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐடியா எடுத்துக்கொண்டு வரது பெட்டரா இருக்கும். அண்ட் ஃபர்தர் உங்களுக்கு கிளாஸ் சம்பந்தமான டவுட்ஸ், டைம், ஃபீஸ், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். எங்களோட அட்மின்ஸ் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. Who can get enrolled into this course? யார் இந்த கோர்ஸ்ல இணைஞ்சு கொள்ளலாம்னு பார்த்தா,
grade 8 upwards, grade 8, 9, 10, 11, O-level students, A-level students, working mothers, mothers, professionals யாராக இருந்தாலும் பெண்கள் யாரும் 8ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து கொள்ள முடியும். சோ இது 3 monthsக்கு ஷார்ட் கோர்ஸா இருக்கு. level 1 and level 2 நீங்க விரும்பினால் கண்டினியூ பண்ணிக்கொள்ள முடியும். எந்த ஒரு மேலதிக தகவல்களா இருந்தாலும் நீங்க எங்க Facebookல Easy English is feeding easy English to all. So this is only for the dedicated ones. Don't wait.